ஹாய், வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை மிளகுத்தூள், ஒயிட் பெப்பர் பவுடர் எப்படி பண்ணுறது, அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா சிம்மில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. நான் 100 கிராம்ஸ் ஒயிட் பெப்பர், அதாவது முழுசான வெள்ளை மிளகு வாங்கியிருக்கேன். அதை சிம்மில் வச்சு நல்லா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மெதுவாக வறுபட்டுடணும். அதை நீங்கள் அடுப்பை பெருசாக்கிடக்கூடாது, சிம்மில் வச்சு நல்லா வறுத்துருங்க. இந்த ஒயிட் பெப்பர் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் நல்ல பிராண்டட் ஐட்டமே கடையில் வாங்கி பார்த்துருக்கேன். பட் வீட்டில் பண்ணுற மாதிரி அதனுடைய வாசனையும் அதனுடைய லைஃப் டைமும் கண்டிப்பாக கடையில் வாங்குறதுல இல்லவே இல்லை. டெஃபினட்டாக அதில் நிறைய கலப்படமும் இருக்கும் கடையில் வாங்குறதுல. ஸோ அதனால் வீட்டில் வாங்கும்போது உங்களுக்கு நல்லா அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு சின்ன மரத்தில் போட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறினவுடனே இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடிச்சிடுங்க. ரொம்ப அப்படியே நான் எதையுமே பவுடர் மாதிரி ஆக்கிட மாட்டேன். கொஞ்சம் லைட்டாக கரகரன்னு இருக்கிற மாதிரி எடுத்துருவேன். ஏன்னா ரொம்ப மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னா அது நம்ம டிஷ்ஷஸ்லேயே அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ திருப்பி அரைச்சோடனே இதை அதே மரத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினவுடனே ஒரு நல்ல ஒரு ஹேர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் பெப்பர் பவுடர் நம்ம வீட்டில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ்க்கு, ஒயிட் பாஸ்தா சாஸ்க்கு, சூப்ஸு, சாலட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் அந்த ஸ்பைசி அதில் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து காத்தால குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது இந்த ஒயிட் பெப்பர் பவுடரை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. காமன் கோல்ட் அண்ட் காஃபை ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் பிளாக் பெப்பர் போட்டிங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது குழந்தைங்க அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒயிட் பெப்பர் இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகாமல் ஈஸியாக பிடிச்சிடுவாங்க. அது இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிற ஒயிட் பேஸ்ட் கிரேவிஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளாக் பெப்பர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.